அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழாகி எழுவோம். பாகம் 9. சினிமா வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அன்புடைய இன்றைய இளைஞர்களே, யுவதிகளே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சினிமா ஒரு கலை. அது சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், வரலாற்றையும் சொல்லலாம், சமூக விழிப்புணர்வையும் உருவாக்கலாம். ஆனால் சினிமா வாழ்க்கை அல்ல. அது வாழ்க்கையை பற்றி சொல்லும் ஒரு கதை மட்டுமே. அந்த கதையை வாழ்க்கையாக மாற்றிவிட்டால் அங்கேயே நம் பயணம் நின்றுவிடும். உங்களுடைய நேரம் இந்த உலகில் மிகவும் விலை மதிப்பற்ற சொத்து. ஒரு முறை கடந்து போன இளமையை மீண்டும் வாங்க முடியாது. ஒரு முறை வீணான நேரத்தை மீண்டும் சேமிக்க முடியாது. எனவே உங்களுடைய நேரத்தை யாரிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து வாழுங்கள். திரையில் நீங்கள் பார்க்கும் வாழ்க்கை 2 அல்லது 3 மணி நேர கதை மட்டுமே. ஆனால் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை 60, 70, 80 ஆண்டுகள். அந்த வாழ்க்கையை ஒரு திரைப்பட காட்சியாக மாற்றாதீர்கள். இளமை என்பது கனவு காணும் காலம் மட்டுமல்ல, உருவாக்கும் காலம், கற்றுக்கொள்ளும் காலம், தோல்வியடைந்து மீண்டும் எழும் காலம், திறமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நேரம், உலகத்தை பார்க்கும் நேரம், புத்தகங்களை வாசிக்கும் காலம், புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், உங்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய நேரம். பொழுதுபோக்கு இருக்கட்டும், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை ஆளக்கூடாது. உங்கள் இலக்கை மறக்கச் செய்யக்கூடாது. இன்று நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நாளைய உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இளமையில் நீங்கள் விதைப்பதைத்தான் முதுமையில் அறுவடை செய்வீர்கள். இளமையில் உழைத்தால் முதுமை உங்களை மதிக்கும். இளமையில் நேரத்தை வீணாக்கினால் முதுமை உங்களிடம் கணக்கு கேட்கும். அன்புடைய இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் பெற்றோர்கள் எப்பொழுதும் உங்களுடன் நடந்து வர முடியாது. அவர்கள் உங்களை பிறக்க வைத்தார்கள், வளர்த்தார்கள், வழிகாட்டினார்கள். வாழ்க்கை பாதையின் தொடக்கத்தில் உங்கள் கையை பிடித்து நடந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த கையை அவர்கள் விட வேண்டிய நேரம் வரும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டியது நீங்கள்தான். அந்த நாளுக்காக இன்று உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒழுக்கத்தை அதனோடு சேர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவரை தேடி நாடி செல்லுங்கள். திரையில் வரும் கதாநாயகனாக மாற முயற்சிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் உண்மையான கதாநாயகனாக நீங்களே மாறுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. அது வாழ்க்கையின் இலக்கு அதைவிட மிக பெரியது. அறிவை தேடுங்கள், அனுபவத்தை தேடுங்கள், உழைப்பை தேடுங்கள். உங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்குங்கள். அதுவே உங்கள் வெற்றி. அதுவே உங்கள் குடும்பத்தின் பெருமை. அதுவே தமிழரின் எதிர்காலம். தமிழாகி எழுவோம். நேரத்தை மதிப்போம். வாழ்க்கையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.